மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி மீல் மேக்கர் குருமா எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த தேவையான அளவு மீல் மேக்கரை எடுத்து வச்சு அதை நல்லா வானலில் போட்டு ஒரு வேக வச்சு வடிகட்டி புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வானலில் வச்சு ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு அரிஞ்சு பொடி பொடியாக அதை போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும். இந்த குருமா மிகவும் சுவையாக இருக்கும். இது பிடிக்காதவங்களும் ரசித்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி, ஒரு தக்காளி கொஞ்சம் ஒரு பெருசாக, அந்த தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். அடுத்தது இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கணும் நல்லா. இப்போ தேங்காய் அரை மூலி அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்சாச்சு. அடுத்தது வானலை வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு பெருஞ்சீரகம் போட்டு அதை வதக்கணும். அடுத்தது கருவேப்பிலை ஒரு ஈர்க்களவு அதையும் போட்டு வதக்கணும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தண்ணி ஒரு சோடத்தால் ஊற்றிட்டு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் அதில் போடணும். போட்டு நல்லா கிளறி விடணும். இது 5 பேருக்கு செய்கிறேன் நான். உங்களுக்கு ஆள் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. உப்பு தேவையான அளவு. இது இந்த குருமா கொதிக்கிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது. நீங்கள் இந்த குருமாவை செய்து பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் எப்படி செய்யணுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி சேனலை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குருமா ரெடி ஆகிடுது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். எப்போதுமே நம்ம டைம் பிரகாரம் சமையல் செஞ்சோன்னு வச்சுங்க, நமக்கு நேரமே மிச்சமாகும். இஷ்டத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுன்னு இருக்கிறதோட. சேனலை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.